வாடகை பாக்கி தள்ளுபடி உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது கடையடைப்பு போராட்டத்தில் வியாபாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கணேஷ்குமார். வணக்கம் கணேஷ்குமார். தற்பொழுது குற்றாலத்தில் கடையடைப்பு போராட்டத்தில் வியாபாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. தென்காசி மாவட்டம் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கக்கூடிய குற்றாலத்தின் அருகே அமைந்துள்ளது திருக்குற்றாலநாத சுவாமி திருக்கோவில். இக்கோவிலுக்கு பாத்தியப்பட்டதாக 152 வாடகை கடைகள் இயங்கி வருகிறது. மேலும் 250க்கும் மேற்பட்ட தற்காலிக கடைகளும் இப்பகுதியில் இயங்கி வருகிறது. இந்த கடை நடத்தி வரக்கூடிய வாடகை பாக்கியை முழுவதுமாக செலுத்திவிட்டு கடையை காலி செய்யுமாறு கோவில் நிர்வாகம் அறிவுறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த திருக்குற்றாலநாத சுவாமி வாடகை வியாபாரிகள் சங்கத்தினர் இன்று 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் குற்றாலம் பகுதியில் உள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. இதே போன்று ஐந்தருவியில் உள்ள கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. வாடகை பாக்கி முழுவதும் செலுத்திய பின்னரும் கடை சுவாதீன உரிமையை ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பை கோவில் நிர்வாகம் வாபஸ் பெற வேண்டும். மேலும் வாடகைதாரர்களுக்கு பெயர் மாற்றம் செய்து கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கடை உரிமையாளர்கள் மற்றும் வாடகைதாரர்கள் இன்று கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் குற்றாலத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இன்று விடுமுறை தினம் என்பதால் குற்றாலத்திற்கு சுற்றுலா பயணிகள் பலாயிரக்கணக்கான பேர் வருகை தந்து உள்ள நிலையில் குற்றாலத்தில் குளித்துவிட்டு எவ்வித பொருளும் வாங்க முடியாத நிலையிலும் சாப்பிட முடியாத நிலையிலும் சுற்றுலா பயணிகளும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் கோவில் நிர்வாகம் உடனடியாக வாடகை கடை உரிமையாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக முடிவு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வியாபாரிகள் சங்கத்தினரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். மேலும் இந்த கடை தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாக மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் திருக்குற்றாலநாத சுவாமி கோவில் வாடகை கடை உரிமையாளர்களும் குற்றாலம் வியாபாரிகள் சங்க உரிமையாளர்களும் நிர்வாகிகளும் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.